மாயா 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பு விருச்சிக ராசி நேயர்களே வணக்கம். விருச்சிக ராசி என்று நாம் சொல்லும் பொழுது காலபுருஷனுடைய 8ஆம் இடம். இந்த ராசி மண்டலம் மிகவும் நுட்பமான ராசி மண்டலம், மிக முக்கியமான ராசி மண்டலம். இந்த ராசி மண்டலத்தையும் காலபுருஷனுடைய முதலாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசி மண்டலத்தையும் ஆள்பவர் யாருன்னு சொன்னால் செவ்வாய் பகவான். அவர் இந்த மாதம், அதாவது இந்த அக்டோபர் மாதம் துவங்கும் பொழுது பார்த்திங்கன்னா துலா ராசி மண்டலத்தில் இருக்கிறார். அதாவது ராசிக்கு லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் விட்டிருக்கிறார். இப்போது சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் விட்டிருக்கிறார். அவர் இந்த மாதம் 17 தேதியில் அவர் துலா ராசி மண்டலத்திற்குள் வரப்போகிறார். இந்த துலா ராசி மண்டலத்திற்குள் வரக்கூடிய சூரிய பகவான் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு அதிபதி. இப்போ இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும் பொழுது, சூரிய பகவானை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். செவ்வாய் பகவானுடைய நிலை எவ்வாறு இருக்கிறதுங்கிறத பார்க்கணும். அதே நேரத்தில் குரு பகவான் அதிசாரம் பெற்று அஷ்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்திற்குள் வரப்போகிறார் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி. இப்போது ராகு பகவான் 4ஆம் இடத்தில் விட்டிருக்கிறார். 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இந்த கிரகங்கள் எல்லாம் இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த விருச்சிக ராசி மண்டலத்தை பொறுத்தவரையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வாறு நாம் இந்த மாதத்தை கடக்கப் போகிறோம், எந்த விஷயத்தில் நமக்கு சாதகங்களாக விஷயங்கள் நடக்கப் போகிறது, எந்த விஷயத்தில் நாம் சவால்களை சந்திக்கப் போகிறோம், இந்த தான் முக்கியமான விஷயம். சவால்கள், சாதனைகள் என்று நாம் சொல்லும் பொழுது தொழில் ரீதியான முன்னேற்றம் இருக்கும், லாபங்கள் இருக்கும், மூத்த சகோதர சகோதரி வழியே லாபங்கள் இருக்கும், வெளியூர் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும், அல்லது நாம் பிறந்த இடத்தை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இத்தனை நாள் ஒரு விதமான கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் இருந்தது. அந்த மன உளைச்சல்கள், கஷ்டங்கள் கொஞ்சம் கம்மியாகும். அதே நேரத்தில் ஒரு நிலையான வருமானம் கிடைப்பதற்கும், ஒரு நிலையான விஷயங்களை நாம் செய்வதற்கும், நம்முடைய பேச்சு, நம்ம செய்யக்கூடிய கம்யூனிகேஷன் அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இன்னும் கொஞ்சம் கூட நல்லா செய்யறதுக்கான அபிவிருத்தியும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் ஆசை அபிலாஷைகள் கூடும். நம்ம கையில் இருக்கிறத அனுபவிக்க மாட்டீங்க, எதையோ ஒன்றத்தை தேடிக்கிட்டே இருப்பீங்க. இந்த தேடுதல் தான் பிரச்சனையாக வந்து நிற்கும். இருக்கிறத அனுபவிக்க முடியாத படிக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டு இருப்பதற்கும் மனம் சஞ்சலப்படுகிறது. அதே நேரம் நம்முடைய பாதம் அல்லது வயிற்றினுடைய மத்தியம பகுதி, இன்னும் சொல்லப்போனால் இந்த குடல் இறக்கக்கூடிய இடங்கள், முதுகுத்தண்டுக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் உள்ள தசை மஜ்ஜைகள், இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல தான் இப்போ பிரச்சனைகள் வரலாம். 2ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் போய் இருக்கிறார். தந்தையார்கிட்டக்கையோ அல்லது தந்தை வழி சொத்துக்கள்லையோ இப்போ ஆசைப்படாதீங்க. அந்த தந்தையார் அல்லது தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக நீங்கள் ஆசைப்பட்டால் அதனால் பிரச்சனைகள் வரும். அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. உங்களுடைய யார்கிட்டக்க என்ன பேசுகிறோங்கிறத தெளிவாக பேசிக்கோங்க. ஆனால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கை கொடுக்கும். திருமண வரன்கள் வந்து அமையும். இத்தனை நாள் திருமணம் வேண்டான்னு சொன்னவங்களும் இப்போ திருமணம் பண்ணிக்குவாங்க. திருமண பாக்கியம் இருக்குது. குழந்தைகள் என்று வரும் பொழுது தான் நீங்கள் எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க. அதனால் இந்த குழந்தைகள் விஷயத்தில் இந்த ஐயூவி பண்ணுறது, ஐவி பண்ணும்பொழுது உங்கள் தயவு செஞ்சு உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஏன் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொன்னால், இப்போது இந்த மாதிரியான இந்த கோச்சார பலன்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். இந்த கோச்சார பலனையும் சுய ஜாதகத்தையும் பரிசீலனை பண்ணணும். பரிசீலனை பண்ணி இது ஏற்ற காலமா, இது நல்ல காலமா அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது நம்மளுக்கு நல்ல காலமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக போய் மெடிக்கல் இது செக் பண்ணிவிட்டு நம்ம ஐயூக்கு போகிறோமோ ஐவிக்கு போகிறோமோ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். வீணான செலவுகளை தவிர்ப்பதற்கும்
நாம் எடுத்து வைத்து செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அல்லது முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம் செய்யறதுக்குமான காலகட்டம் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.